ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக டிவிகேவை சார்ந்த தொண்டர்கள், டிவிகேவை சார்ந்த ரசிகர்கள் ஒரு சிலர் வந்து நடுரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கையில வந்து சில பதாகைகள், அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த சார் அப்படிங்கிற சிறப்பு தீவிர திருத்த சட்டம் என்பது கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பதாகைகளை வந்து கொண்டுட்டு அவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து ரிப்போர்ட்டர் சொன்னதாக ஒரு செய்தி, ஒரு வீடியோ சோசியல் மீடியால வந்து பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா, அவனுக்கு பாருங்க, அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த பதாகைகள்ல இருக்கக்கூடிய சார் என்னன்றது அவங்களுக்கு கேளுங்களேன். அவங்களுக்கு வந்து அந்த சார் என்ன கூட என்னன்னு தெரியாது. இது போன்ற ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது பின்னாடி பேக்ரவுண்ட்ல. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அவங்க போய் புடிச்சு நிறுத்தி அவனுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாருங்க, இல்ல அவங்க கிட்ட பேசி பாருங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருப்பான், இல்ல நல்லா படிச்சிருப்பான், அவன் நல்லா படிச்ச பையன் தான். பட் ஒரு தனிப்பட்ட மனிதரை தாக்கணும்னு சொல்லி, ஒரு தனிப்பட்ட கட்சியை தாக்கணும்னு சொல்லி இளைஞர்களை இந்த இடத்துல வந்து தற்குறி சொல்றது இங்க கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அது சரியும் கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையும் வெறுப்புணர்ச்சி என்பது அதிகமாகும். ஸோ அந்த இளைஞர்களை பார்க்கும்போது என்ன மாதிரியான இளைஞர்களுக்கு எப்படி அவங்க இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கோப உணர்வு தான் அதிகமாகும். ஸோ தயவு செஞ்சு அது போன்ற வார்த்தைகளை சொல்லி இளைஞர்களை வந்து ஒரு சிலரை வந்து அழைக்காதீங்க. அது சரியும் கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.